இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், சீலிங் மிஷின் தாங்க. ஸோ சீலிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேனுவலாக பேக் பண்ணுறதானாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங்கில் நீங்கள் வந்து பேக் பண்ணுறதானாலும் சரி, இதில் வச்சு நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீலிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்சில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய இதை சீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி சீலிங் வந்து தேவைப்படுது. ஒரு ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் சரி, மளிகை கடை வைக்கிறவங்க இருந்தாலும், கிராசரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்குமே சீலிங் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சீலிங் வேணும். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்விட்சஸ் மேலே இருக்குங்க. பவர், ஹீட்டர், ஃபேன். ஸோ இந்த 3மே வந்து ஆனில் இருக்கணும். அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பர். எமர்ஜென்சி ஸ்டாப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்விட்சு தான் இது. ஏதோ ஒன்று நம்ம தவறுதலாக ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா டக்குன்னு இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் கை ஏதாவது பட்டு எமர்ஜென்சியாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணும்போது இது ஆன் ஆகாது. ஸோ அதனால் மிஷினே ஒர்க் ஆகலைன்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு இதை வந்து இதில் ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். அந்த ஆரோ மார்க் தகுந்த மாதிரி திருப்பினீங்கன்னா போதும், மறுபடியும் வந்து இது ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது இந்த ரோலர் இருக்குது இல்லைங்களா, இந்த ரோலர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்கணும், ஏன்னா ஸ்பீட் ஆக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த ஸ்பீடோட கண்ட்ரோல் தான் இந்த ஸ்விட்ச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து மினிமம் 150 to 170 டிகிரிஸ் வைக்கலாம். நம்மளோட பேக்கெட்டோட திக்னஸை பொறுத்து நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து டிகிரி, நம்ம என்ன டெம்பரேச்சர் டிகிரி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு வந்து 160 டிகிரி மினிமம் நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ இதில் வந்து நம்ம செட் பண்ணுறதுனா இப்போ நம்ம கவரோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா இதை கூட்டிக்கலாம், இல்லை இதை குறைச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசான கவர்னால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். செட்டுங்கிற பட்டன் கொடுத்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்கிங்கை ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணும்போது இப்போ நம்ம எல்லாமே சீல் பண்ணி முடிச்சிட்டோம், ஆஃப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீட்ரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, ஹீட்ரு பட்டனை நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஓட விடும்போது என்ன ஆகணும், உள்ளே இருக்கிற சூடு எல்லாமே கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிடும். ஒரு 2 minutes அதை ஓட விடுச்சதுக்கப்புறம் அந்த ஃபேன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபேன் வந்து அப்படியே அதை வந்து கூல் பண்ணி கொடுத்துரும். கூல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பவரையும் இதையும் ஆஃப் பண்ணிக்கலாம்.